நண்பர்களே, மாநில அரசு இந்த வழக்கை சரியாக விசாரிக்காது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கின்றன என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர் சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று மாற்றி உத்தரவிட்டது. அப்படி மாற்றும்போது உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் சாவுக்கு காரணமான அந்த மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனாவை அந்த சம்பவம் நடந்தபோது சஸ்பெண்ட் செய்தது அரசு. ஆனால் 3 மாதம் கழித்து எந்த காரணமும் சொல்லாமல் அந்த அதிகாரிக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பு என்று விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீநாத் ஐபிஎஸ்ஐ சஸ்பெண்ட் செய்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், பல்வீர் சிங் என்ற இந்த பல்லை பிடுங்கிய அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டு விட்டதால் இதுவே ஒரு முக்கியமான காரணம், இந்த வழக்கு விசாரணை சரியாக நடைபெறாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது.